Hi guys, this is Abhi. Welcome back to my channel. Hope you are all fine. கொஞ்சம் பார்ட் ஆஃப் தி வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ போன சாட்டர்டே எடுத்த வீடியோ. அன்றைக்கி கோயிலுக்கு போகிறதா பிளான் இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே ஆனால் மட்டும் காலையில் எந்திரிக்கவே தோணாது. இது இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்புறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு காலையில் சாப்பாடு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஊரில் இருக்கும் போதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சு கோயிலுக்கு போயிடுவோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கோயிலுக்கே போகலை. எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் நம்ம சவுத் இண்டியன் டெம்பிள் கிடையாது, கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது நானும் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பேன் கோயிலுக்கு போகலான்னு. அவங்களுக்கு கரெக்டாக அன்றைக்கி ஒர்க்கிங் டேவாக இருக்கும், அதனால் போக முடியாமையும் போயிடுச்சு. அந்த வாரம் லாங் வீக்கெண்டாக இருந்ததுனால கோயில் பிளானை போட்டாச்சு. நாங்கள் வந்தது வேறு கரெக்டாக வின்டர் டைமில் வந்துட்டோம். அதனால் எங்கேயுமே வெளியே போக முடியல. இப்போ தான் கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. இனிமேயாச்சும் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு. அன்றைக்கி காலையில் பூரியும் சாம்பாரும் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் பூரிக்கு சைட் டிஷ்னு பார்த்தா கிழங்கு தான் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் பூரிக்கு எப்போதுமே நான் சாம்பார் தான் சைட் டிஷ்ஷாக வைப்பேன். அதுவும் சாம்பாருமே குக்கரில் வைக்க மாட்டேன், பருப்பை மட்டும் வேக வச்சுட்டு தனியாக தான் சாம்பார் வைப்பேன். அது டேஸ்ட் இன்னமுமே எனக்கு நல்லாயிருக்கும். அன்றைக்கி மதியம் வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இருந்துச்சு. அதனால் காலைல மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுலேருந்து நானே சமைச்சு சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு என்னோடய சாப்பாடில். ஆனால் அப்போயுமே ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டு வருவோம். ஆனால் எதுவுமே நம்ம சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்காது. நானுமே கொஞ்சம் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்து வைப்பேன், ஆனால் எல்லாமே கொஞ்சம் தூரமாக இருக்கும். சாப்பிட்றதுக்காக டைம் எடுத்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை விட்டுருவோம். இந்த தடவை கோயில் போகிறதுனால அதுக்கிட்டே ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கே தான் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். நான் சாம்பாருக்கு எப்போதுமே தனியாக தான் தூள் அரைச்சி வச்சுருப்பேன். ஊர்லேருந்து வரும்போதே இந்த தூள்லாம் அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம நார்மலாக மதியம் வைக்கிற சாம்பாருக்கும் இந்த டிஃபன் சாம்பாருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த தூள் போடுறதுனால. சாம்பார் இந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே பூரிக்கும் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். எனக்கு இங்கே வெளியே கிளம்புனாலே என்னடா ட்ரெஸ்ஸு போடுறது, எல்லாம் போட்ட ட்ரெஸ்ஸாகவே இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே ஃபஸ்ட் தடவை நாங்கள் ட்ராவல் பண்ணதுனால லக்கேஜில் மேக்ஸிமம் இந்த கிச்சன் ஐட்டம் மசாலா அதெல்லாமே உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சு. இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் புது ட்ரெஸ் தேவைப்படும்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் எங்கள் 3 பேருக்குமே கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ட்ரெஸ் நான் பொங்கலுக்கு போட வேண்டியது, ஆனால் பொங்கல் அப்போ எங்கேயுமே வெளியே போக முடியல. இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுனால புது ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த தோடெல்லாம் அவ்வளோ பாக்ஸாக வச்சுருப்பேன். இன்னுமுமே அந்த பாக்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் நமக்கு எங்கே அதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி இந்த புது ட்ரெஸ்ஸோட பேரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே குளிச்சுட்டு காலையில் சாப்பாடுக்கு பூரி போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் ரீசெண்டாக போட்டிருந்த ரீலில் நான் இங்கே ஒரு 2 பேன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே இந்த பாத்திரத்தோட ரேட்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்த பாத்திரம் எல்லாமே மெலிசான பாத்திரம். சரி இந்த 2 பேனோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சா இப்போ ஆயில் ஃப்ரைக்கு ஒரு கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் வாங்கணும் போல். நானுமே எங்கே கடைக்கு போனாலுமே ஏதாவது பாத்திரம் இருந்தால் போய் ரேட்டு பார்ப்பேன், ஏதாவது கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த கெனடியன் டயரில் தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. அடுத்த தடவை தான் போய் பார்க்கணும். காலைல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எங்கள்கிட்ட கார் இல்லை. இது என்னோடய அண்ணனோட ஃப்ரெண்டு காரில் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டொரண்டோவில் இருக்கிற முருகர் கோயில் தான் வந்திருந்தோம். நம்ம ஊர்லலாம் கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் தடவை போனதுனால என்ட்ரன்ஸே தேடி தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல சந்தோஷி மாதா சாமியெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்கன்னு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாங்கள் போன டைம் நடைய சாத்துற நேரம் போல், அதனால் பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே பிரகாரத்துலலாம் உட்காந்துருந்தோம்.
அதுக்கப்புறம் வந்து அடுத்த கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து டெம்பிள் சொசைட்டி அந்த கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த கோவில் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இந்த கோவிலில் வந்து முக்கால்வாசி சாமியோட சிலைலாம் வந்து நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து எப்போதுமே வந்து அன்னதானம் இருக்குமா. அன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் போட்டிருந்தாங்க. கோயிலோட பிரசாதமே ஒரு தனி டேஸ்ட்டு தான். மதியம் லஞ்சு முடிச்சுட்டு வந்து காஸ்கோ வந்திருந்தோம். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. இன்றைக்கி ஒரு வழியாக வாங்கியாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து 256 GB தான் பார்த்தோம். அதில் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட 100 GB வந்து சிஸ்டம் ஸ்டோரேஜே ஃபுல்லாகிடுச்சு. சரி வாங்குகிறோம், கொஞ்சம் அதிக GB இருக்கிற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 512 GBயில் தான் மேக் வாங்கியிருந்தோம். இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.